டிஎம்கே ஸ்டேஜ். டிஎம்கே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு பேர் போன கட்சி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா இப்படி மனசாட்சி இல்லாம இருப்பாங்களா அப்படிங்கறது வந்து இந்த இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரைக் ஆச்சு. என்னன்னா, ஒரு பையன் அவர் என்ன சொல்றாரு, ஐயா நீங்க 1000 ரூபா கொடுக்குற ரொம்ப சந்தோஷம், அது அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நான் வந்து டெய்லி காலையில காலேஜ் போவேன், சாயந்தரம் வந்து நான் வந்து பார்ட் டைம் ஜாப் போய் நான் சம்பாரிச்சு தான் என்னோட படிப்பெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்க கொடுக்குற 1000 ரூபா ஒரு 2000 ரூபா 2500 ரூபா நீங்க அதிகப்படுத்தி நீங்க கொடுத்தீங்கன்னா அது வந்து எங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. கீழே அப்பாவும் பிள்ளையும் உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. திரு ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் உட்காந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்ட வந்து ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், ஐயா உங்க தாத்தா சேர்த்து வச்சுட்டு போன மாதிரி அந்த பையனுக்கு யாரும் சேர்த்து வச்சுட்டு போல. அப்போ உங்கள்ட்ட குடிக்கிறதுக்கு துட்டு கேட்கல, கஞ்சா அடிக்கிறதுக்கு துட்டு கேட்கல, இல்லை வேற எதுவும் இது பண்றது துட்டு கேட்கல, அடிக்கிறதுக்கு துட்டு கேட்கறான். அதை நீங்க அட்லீஸ்ட் நீங்க அதை செய்யாம கூட, ஆனா அந்த சிரிச்சதான் அவன் காமிச்சாங்க பார்த்தீங்களா, இது வந்து எவ்வளவு பெரிய ஒரு தெரியுமா. அது வந்து ஏன்னா நானும் நிறைய பார்த்துருக்கேன். ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாம, காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியாம இருந்தவங்களையும் பார்த்துருக்கேன். ஸ்கூல்ல நான் பல தடவை நான் நின்றுருக்கேன், நானும் நின்றுருக்கேன், அதை நான் வந்து மறுக்க முடியாது. ஸோ இப்படி இருக்கிற சுச்சுவேஷன்ல நீங்க அதை சிரிக்காமனாச்சும் கடந்து போயிருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு பர்சனல் ஃபீலாக இருந்துச்சு. ப்ரோ நீ கவலைப்படாத, என் தலைமை வருவான் அப்படிங்கிறது ஒரு ஆழமான நம்பிக்கை. வந்துட்டான்னா அவன் வாக்குறுதி ஒன்று சொன்னான் பார்த்தியா, நிலமே இல்லாதவங்களுக்கு எஜுகேஷன் இலவசம் அப்படின்னு, அதை நடத்துவான். அன்னைக்கு ஒவ்வொருத்த முகத்துலையும் சிரிப்பை பார்ப்போம். நீ படிக்கிறியோ படிச்சு முடிச்சிட்டியோ அப்படிங்கிறது பார்ப்போம் அப்பாற்பட்டது. உன்ன மாதிரி பல பேர் அதில் வந்து பயனடைவாங்க. வெயிட் பண்ணுவோம்.